ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு யுவர் கரண்ட் சேலஞ்சஸ். ஸோ உங்களுக்கு இப்போ கரண்ட்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன மாதிரியான ஒரு சேலஞ்ச் அண்ட் அந்த ஒரு சேலஞ்சுக்கு யூனிவர்ஸ் என்ன ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 777. Pile number 2, this red color. Pile number 3, smile please. Okay, so இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, கரண்ட் சேலஞ்சஸ் என்னங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்க, யூனிவர்ஸோட ஆன்சர் என்ன, வில் see. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் இல்லாமல் இருக்கீங்க. அந்த ஒரு பொசிஷன் இன்ஃபேக்ட் உங்கள் ஃபேமிலியிலையும் சரி அண்ட் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லையுமே அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் உங்களுக்கு வேணும். அதில் பெரிய போராட்டமாக இருக்குது. நிறைய கேள்விகள் வச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட கேள்விகள் உங்களோட மனசுக்குள்ள இருக்கு, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நிறைய இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க உங்க ஃபியூச்சரை நோக்கின ஒரு பார்வை, ஃபியூச்சர் நோக்கின ஒரு கோல்ல தவிர உங்க மனசுக்குள்ள இருக்கிற பல கேள்விகளுக்கான பதிலை தேட ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து உங்க பாஸ்ட்ல அண்ட் உங்க பிரசன்ட்ல நடக்கிற நிறைய கேள்விகள். அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனே ஃபியூச்சரை நோக்கி இல்லை. ஒரு சில பேருக்கு ஃபியூச்சரை நோக்கி இருக்கிறத விட உங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்கான பதிலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா, அதைத்தான் ப்ரேயர்ல வைக்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். உங்களுக்கு வந்து மூவிங் ஆன் அது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சா இருக்கு. இப்போ ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா மென்டலி, எமோஷனலி, பிசிக்கலி கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகிறது பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் பைல் நம்பர் 1. ஒரு சில பேர் வந்து நீங்க அந்த உங்களோட ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு ஜேர்னில இருக்கீங்களா, இல்ல growth அதுக்கான ஒரு ஜேர்னில இருக்கீங்களான்னா இல்ல. இப்போ இருக்கிற எனர்ஜி படி நோ. ஸ்டில் அந்த பாஸ்ட் அதோட இம்பாக்ட் இன்னும் இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இழந்த அந்த ஒரு விஷயத்த திருப்பி எடுக்கணுங்கிறது தான் நினைக்கிறீங்க. அதுக்கு பெரிய போராட்டம். உங்களோட என்டையர் எனர்ஜியுமே அதில் தான் இருக்கு. அண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு சில பேர். இப்போ மென்டலி இல்லை எமோஷனலி, ஃபிசிக்கலி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். டூ மச் ஆஃப் எனர்ஜி வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்காது, ஈஸியாக டயர்ட் ஆயிடுவீங்க. ஒரு சில ஒர்க் பண்ண உடனே டயர்ட் ஆயிடுவீங்க. என்டையர் டேவுமே வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் பயங்கரமாக இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளும் அந்த சேலஞ்சஸை உருவாக்குறதே நீங்களாக தான் இருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம்.
சரி, ஐ திங்க் பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எதுக்கு இவ்வளோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்கிறதே தெரியல. பிகாஸ் உங்கள் ஃபியூச்சர் இஸ் வெரி பிரைட். யூ ஹவ் காட் சன் கார்டு. அவ்வளோ ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அண்ட் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா குட் நியூஸஸ் நிறைய கூட நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்து பயல் நம்பர் 1க்கு அதிகமாக தேவைப்படுறது வந்துட்டு லவ். அந்த லவ் எனர்ஜி, லவ் ஃபீலிங் அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இன்ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ஹார்ட் சக்கரா கம்ப்ளீட்டாக இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். அந்த லவ் எனர்ஜி வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியல. உங்கள் பாஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு லவ் எனர்ஜி ஃபீல் பண்ணீங்களோ, நிறைய லவ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, நிறைய லவ் கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கலாம். ஸோ டே பை டே ஒரு சில பேருக்கு லவ் மேலே இருக்கிற அந்த ஒரு பேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஒரு பேஷன் குறைய குறைய உங்களோட எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகிட்டே வருது. அண்ட் பர்ஃபெக்டாக எதுவுமே நான் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒர்க், சின்ன ஒரு வேலையாக இருந்தால் கூட ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து சேலஞ்சஸ் கொடுக்குது. சரி, பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லக் டெஃபினட்டா வந்துட்டு இருக்கும். உங்களோட லைஃப்ல பர்சனல்லையும் சரி, ப்ரொஃபஷனல்லையுமே சரி, நீங்க ஷைன் ஆகிறதுக்கு டெஃபினட்டா அந்த ஒரு லக் இருக்கு. உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங் ஆல்சோ இருக்கு, டைரக்ட் பிளெஸிங்ஸும் இருக்கு. பட் ஆனா வந்து உங்களோட மைண்ட் செட் இன்னும் மாறல. நீங்க ஒரு நியூ டிஃப்ரெண்ட் பர்சனா இருக்கீங்களா? பயல் நம்பர் 1 கிடையாது. சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா மாறுறீங்க. பட் அகெயின் ஒன்ஸ் நீங்க ஒரு நல்ல ஒரு நியூ பர்சனா மாறினதுக்கு அப்புறம் அகெயின் மறுபடியும் பழையபடி நீங்க வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை ஓவர் திங்கிங் அது மாதிரி வந்துட்டு ஆகுறீங்க. பயல் நம்பர் 1ஓட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் கரண்ட்லி பீப்புள். நீங்க வந்து தனியா இருக்கிறப்போ நல்லா இருக்கீங்க, உங்க எனர்ஜி நல்லா இருக்கு, ஃபியூச்சர் ரிலேட்டடான பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கு, பாசிட்டிவ் விஷன்ஸ் இருக்கு. ஆனா யாரோ ஒரு பீப்புளை நீங்க மீட் பண்ணீங்களோ, இல்ல ஒரு சில வெரி க்ளோஸ் டு ஒன் அவங்களோட நீங்க ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குன்னா அவங்கள நீங்க மீட் பண்ணாலோ இல்லை அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாலுமே அகெயின் நீங்க வந்து இந்த நெகட்டிவ் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க ஈஸிலி. அண்ட் ஓவர் திங்கிங் அண்ட் அந்த பர்சன் பத்தின ஒரு தாட்ஸ், டூ மச் ஆஃப் எனர்ஜி ட்ரெயினிங் தெரியுது. பட் ஆனால் உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். உங்க கோல் அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் அதுல நிறைய சான்சஸ் நீங்க பார்ப்பீங்க. இந்த ஒரு இயர்லேயே நிறைய மாற்றங்கள் தெரியும். அண்ட் அது ரிலேட்டடான உங்களோட விஷன்ஸ் மட்டும் இல்லாம ஒர்க்கும் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். நீங்க உங்க ஃபியூச்சர் கோலுக்கு நிறைய நீங்க எஃபோர்ட் போடணும். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த லவ் எனர்ஜி திருப்பி வரணும். அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் விஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹெல்த் ஒரு மேஜர் சேலஞ்சு கொடுக்கும். இந்த டைம் பீரியட்லயும் சரி, இனி வரக்கூடிய டைம்லயுமே வந்து ஹெல்த் வந்து கண்டிப்பா ஒரு சேலஞ்ச் இருக்கும். எனர்ஜியுமே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு பாசிட்டிவா இருக்கிறப்போ உங்க எனர்ஜி சேலஞ்சஸ் கொடுக்கும். ஸோ ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆல்சோ நீங்க எடுத்துக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ வெயிட், கொஞ்சம் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஓகே, என்ன வருது? இட் இஸ் அப் டு யூ. Be aware of your surroundings. Accept what it is. Yes. நீங்கள் ஒரு சில பீப்புளை திருத்தணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மேபி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சில பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு சில பீப்புள் உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியணும், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுவே ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸ் இருக்குது. லுக் ஃபார் அ சைன்.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு பி ப்ரெசன்ட். ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க, ட்ரீமில் இல்லை ஏதோ நிறைய விஷயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், உங்களுக்கு இனி ஃபியூச்சரில் வந்து கெரியர் விஷயமா நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆனால் அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படிதான் வந்துட்டு உங்கள் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு பாஸ்ட் ரிலேட்டடான கேள்விக்கு ஆன்சர் தேடுறீங்களா? இட் இஸ் அப் டு யூ. டோன்ட் கிவ் அப். ஸ்ட்ராங் மெசேஜ், டோன்ட் கிவ் அப். ஒரு சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தில் கிவ் அப் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ டோன்ட் கிவ் அப், ஃபைட் ஃபார் இட். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கரண்ட் சேலஞ்சஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. நிறைய விஷயத்தில் சேலஞ்சஸ் நீங்களாவே உருவாக்கிக்கிறீங்க. அந்த சேலஞ்சஸ் அத்தனையுமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சேலஞ்சாக தான் இருக்கே தவிர உங்களுக்கு அவுட் சைடு சோர்சஸ்ல இருந்து அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்காது இப்போது. ஸோ உங்கள் மைண்ட் செட் மேஜர் ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட மைண்ட் செட், மென்டல் ஹெல்த்துக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. டேக் அ பிரேக். கிவ் அப் பண்ண வேண்டாம். உங்களால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா டேக் அ பிரேக் அண்ட் கிவ் அ ஸ்ட்ராங் கம் பேக். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். வாட்ஸ் யுவர் கரண்ட் சேலஞ்ச்? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் வந்து மாறணும்னு நினச்சாலுமே மாற முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு உங்கள் மைண்ட் செட் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப தடுக்குது. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கல்குலேட்டிவாக இருக்கீங்க. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து அதை ஒரு நார்மலாக பார்க்காம ரொம்ப கல்குலேட்டிவாக பார்க்குறீங்க. எதுனாலுமே எந்த விஷயத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஓவரா அனாலிசிஸ் பண்றீங்க. ஈவன் நார்மல் டே டு டே ஒரு விஷயங்கள் கூட உங்களோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்க பிசிக்கலி மாறணும்னா கூட அதுக்குமே அவ்வளோ யோசிக்கிறீங்க. பயங்கரமா பர்ஃபெக்டா இருக்கணும், எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, ரிக்ரெட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப 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 இதா இருக்கீங்க. இந்த ஒரு ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட டே டு டே லைஃபுமே டூ மச்சாக யோசிக்கிறீங்க ஒரு விஷயத்துக்குமே. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஒரு நாளும் அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கா? இல்லை. அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் இப்போது ரீசெண்ட்லி எண்ட் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் பாஸ்ட் 2024 23, 24 அப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் எண்ட் ஆகியிருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அண்ட் உங்களுக்கும் உங்களோட க்ளோஸ் டு ஒன் அவங்களுக்குமான அந்த ஒரு பாண்டிங்கே வந்துட்டு எண்ட் ஆகியிருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிரேக் வந்திருக்கும். அது டெஃபினட்டாக வந்துட்டு அந்த ஒரு விஷயம் அதிலிருந்து மூவ் ஆன் ஆகிறதுல சேலஞ்சஸ் இருக்கு. இவன் ஸ்டில் நவ் உங்களுக்கு அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பர்சன் இல்லை அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த பீப்புளாக இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஃப்யூச்சருக்கு அவங்க வரமாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவங்களோட ரோலே கிடையாது உங்கள் லைஃப்பில். ஸோ உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிறையா இருக்கும். அந்த ஒரு நியூ ஜேர்னியில் நிறைய நியூ பீப்புள் இல்லை நியூவான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. Decision making, biggest challenge.
என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்க இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. டிவைனோட ஹெல்ப் கைடன்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2 வந்துட்டு உங்களோட அந்த பேஷனை நீங்க திருப்பி கொண்டு வரணும். யூனிவர்ஸோட பிக்கெஸ்ட் மெசேஜ் என்ன? லுக் அட் த கார்டு. யூ காட் எம்ப்ரஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரொம்ப வண்டர்ஃபுல். இந்த கார்டு பார்க்கறப்பவே டூ மச் ஆஃப் அபிண்டன்ஸ் தெரியுது. நிறைய லவ், நிறைய ஒரு மணி, நிறைய ஒரு உங்க ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பீப்புள் உங்களை வந்துட்டு இது வரைக்கும் எப்படி பார்த்தாங்களோ ஃபியூச்சர்ல ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாங்க. உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்க யோசிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க வந்துட்டு பயப்பட தேவை கிடையாது. பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் குட் நியூஸ் நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்ட்லி நீங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும். உங்களோட இந்த பேஷன், நீங்க வெரி பேஷனேட் பர்சன். பைல் நம்பர் 2 ரொம்ப பேஷன், எதுலையுமே பேஷனா இருப்பீங்க. உங்க பாஸ்ட்ல பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை செய்யறதுல கூட ரொம்ப பேஷனேட்டா பண்ணுவீங்க, ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப்லயுமே அப்படிதான் இருந்தீங்க. பட் இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பேஷன் இல்ல. ஸோ திருப்பி அந்த பேஷன் கொண்டு வாங்க. அந்த எனர்ஜி இப்ப தேவைப்படுது. டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும். அது உங்க லைஃபுக்கு ஒரு டேர்ன் ஓவரா இருக்கும், பிக்கெஸ்ட் டேர்ன் ஓவரா இருக்கும். இனி வர டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்கள்ல நீங்க முடிவு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஷுர். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லவ், நீங்க வந்து உங்களோட பாஸ்ட்ல அந்த லவ் ஃபீலிங் டூ மச்சா இருக்கும். அந்த லவ்க்காக நீங்களே நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பீங்க. பிசிக்கலியும் சரி, அவ்வளோ ஒரு க்ளோ ஆகணும், உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு அழகா ரெப்ரசன்ட் பண்ணணும், பீப்புள் ரொம்ப வந்துட்டு உங்களை ப்ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, ஒரு ஃபீலிங் உங்க பாஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலிங் டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு வரும். சரி, உங்க ஃபியூச்சர் பார்க்குறப்போ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வந்துட்டு இப்போ இந்த ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் இந்த ஜேர்னில பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனியா டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இனி இந்த 2025ல நிறைய மாற்றங்கள் உங்களை சுத்தி நடக்கும். அந்த ஒரு விஷயத்துல எது கரெக்ட், எது உங்க லைஃபுக்கு தேவையோ அந்த ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கணும். ஓகே, பார்ப்போம். அடிக்ஷன், ஏதோ ஒரு அடிக்ஷன் பைல் நம்பர் 2க்கு இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த ஒரு அடிக்ஷனே உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கலாம். ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது உங்களால. 1 or 2 days கூட ஆகும். யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். நீங்க வெரி ஸ்ட்ராங் பர்சன். இன்ஃபேக்ட் நீங்க பாஸ்ட்லயுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான், வெரி போல்டு. ஆனா எங்க அந்த ஒரு கேரக்டர் போச்சு இப்போ? அகெயின் கம்பேக் கொடுங்க. உங்களோட கம்பேக் இப்போ ரொம்ப தேவைப்படுது இந்த டைம்ல. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். எஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய வண்டர்ஃபுல்லான சேஞ்சஸ் இருக்கு. யூ கேன் see this. நிறைய அபிண்டன்ஸ் தெரியுது, நிறைய ஒரு குட் நியூஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. யூ கேன் see too much of abundance கார்ட்ல. ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ். மேரேஜ் வெயிட் பண்றீங்கன்னா எஸ், கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும். சில்ட்ரனுக்கு வெயிட் பண்றீங்கன்னா நடக்கும்.
என்ன குட் நியூஸ்க்கு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, டேக் ஆக்ஷன். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன் டெசிஷன் மேக்கிங், ரைட்? இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேஷன் அண்ட் குயிக்கான டெசிஷன் எடுக்கணும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சேஃப் ஜோன்லேயே போகணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் சேஃபாக பார்த்தீங்கன்னா தென் உங்களோட ஃபியூச்சரில் நிறைய வர இந்த ஒரு குட் நியூஸ் வர இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியில் மாற்றங்கள் வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். யோர் கரண்ட் சேலஞ்ச். Okay, file number 3. ஸோ file number 3 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு தேவைப்படுது. உங்களால் ஒரு சோலோ ஜேர்னி, தனியாக ட்ராவல் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு தனியாக ஹேண்டில் பண்ணுறது, இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஆல்தோ வந்து file number 3 நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரோவர்ட் தான். பட் வந்து ஒரு அந்த கம்யூனிகேஷனை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷைனஸ் இருக்குது. ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷையான பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுல அந்த போல்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்சே வந்துட்டு அதுதான். அண்ட் ஆல்சோ யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. பட் ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியில் தனியான ட்ராவல் இருக்கணும். அண்ட் வந்து எந்த ஒரு டெசிஷனையும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எது நீங்கள் செய்யணுமோ அது நீங்கள் போல்டாக செய்யணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைல் நம்பர் 3 யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணலை. இப்போ கரண்ட்லி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலுமே அதை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணலை, நீங்கள் தான் உங்களை ஸ்டாப் பண்ணுறீங்க. பிகாஸ் ஏதோ ஒரு கம்பெனி வேணும், இல்லை ஒரு பர்சன் ஹெல்ப்புக்கு இருக்கணும், சப்போர்ட். ஸோ இந்த ஒரு தாட்ஸ் மாற்றணும். அது ஒரு உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு அது ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அண்ட் நீங்களே வந்துட்டு நிறைய விதத்தில் வந்து மாறணும். உங்களுக்காக மாறணும், மற்ற பர்சனுக்காக கிடையாது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தாச்சு. ஃபைல் நம்பர் 3 உங்கள் லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதில் வந்து டவுன்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய சேட்னஸ், ஹாப்பினஸ்ன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ஹாப்பி மெமரிஸ் கம்மியாக தான் இருக்கும், சேட் மெமரிஸ் நிறைய இருக்கும். ஸோ ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்களை, இவ்வளோ பிளாக்கேஜஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடமை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? டூ இட் ஃபார் யூ. உங்களுக்காக நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது? இன்னுமே வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபேமிலிக்காக, லவ்டு ஒன்காக. அதே சமயம் நிறைய ரிக்ரெட்டும் பண்ணுறீங்க. என் லைஃப் போயிடுச்சு, எனக்காக எப்போ வாழ்வேன்? ஸோ நவ் இட் இஸ் அ டைம். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்காக வாழணும், உங்களுக்கான டெசிஷன் எடுக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல வெரி மச் கிளியராக இருக்கணும். ஸோ யூ கேன் see ஒரு சில பேருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு, புதுசாக செய்யறதுக்கு பயப்படுறீங்க. பட் பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட், நிறைய ஸ்கில் இருக்கு. ஆனால் அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரைட்? டேக் யுவர் செல்ஃப் அவுட் ஆன் அ டேட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களை யாரோ ஒருத்தவங்க நல்லா ட்ரீட் பண்ணணும், நல்லா வெளியே கூட்டிகிட்டு போகணும், நல்ல ஒரு ப்ராப்பர் டேட் கொடுக்கணும். செல்ஃப் லவ் இந்த இடத்துல கம்மியாக இருக்கு ஃபைல் நம்பர் 3க்கு. சம்மர் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஒரு தடையாக இருக்கு. ரைட்?
See, pile number 3. Right. See, you can see smile please. டெஃபினட்டாக ஏன் வந்து இந்த ஒரு மெசேஜ் வருதுன்னா, see உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, குட் நியூஸ் இருக்கும், அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஒரு நீங்கள் உங்களவே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆசைகள் இருக்குன்னா, பேஷன் இருக்குன்னா, இந்த டைமில் நீங்கள் அதை பற்றி யோசிங்க, அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு அமையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ உங்களை சுற்றி உங்களுக்கு சப்போர்ட்டிவான பீப்புள் இல்லை, சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கும். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அண்ட் உங்களோட பொசிஷன் மாறும். ரைட், இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்களோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக வந்துட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா, உங்களோட அந்த ஹார்ட் பிரேக், இப்போ கரண்ட்லி வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த தனியாக செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் பிரேக், பாஸ்ட் ஹார்ட் பிரேக்ஸ், டூ மச் ஆஃப் பெயின் இருக்கு. அந்த பெயின்ல இருந்து ஒரு ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குவீங்க ஒரு சில பேர். பைல் நம்பர் 3, அந்த பாஸ்ட்ல இருந்தும் அந்த ஒரு சோலோவாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுற இதுலுமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்குவீங்க. பட் இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாற்றங்கள்ங்கிறது இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் நீங்களே ஒரு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாகவே வருவீங்க. இன்ஃபேக்ட் அண்ட் ஃபேமிலியில் உங்கள் பொசிஷன் மாறுது. ஸோ நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்க. ஐ திங்க் உங்களோட அந்த ஒரு நேச்சுரலாக வந்துட்டு பைல் நம்பர் 3 ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கலாம் பாஸ்டில். பட் இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் பயப்படுறீங்க, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க. பட் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் அதிகமாக கேட்கப்படும். ஆனால் இப்போ உங்களோட லைஃப்பில் வந்துட்டு மாற்றங்கள்ங்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா, உங்களோட இந்த ஒரு ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு கைடாக, உங்களுக்கு ஒரு ஒரு விஸ்டமாக இருக்க போகிறதே உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இது வரைக்கும் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அத்தனை எக்ஸ்பீரியன்சஸ்மே உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும் இனி வரக்கூடிய ஜேர்னியில். ஸோ பி போல்டு. ஓகேங்களா? என்ன செய்யணுமோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். எஸ், ஒரு சில பேருக்கு உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பட் இனிமேல் வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் லிசன் பண்ணுங்க. உங்கள் இன்ட்யூஷன் மூலியமாக ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. எஃபோர்ட்ஸ். எஸ், உங்கள் சைடில் நிறைய எஃபோர்ட் போடணும். ஓகேங்களா? நிறைய எஃபோர்ட் போடணும். நீங்கள் எஃபோர்ட் போடாமல் இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்க மாதிரி இருக்கு. எஃபோர்ட் நிறைய போடணும். சரண்டர் டு டிவைன். ஓகே, ரிமைன் பாசிட்டிவ். சி, உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எது இருந்தாலும் நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. அண்ட் அது நீங்கள் இல்லைன்னா அது சால்வ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி டூ பர்சனலாக எடுத்துட்டு எல்லா விஷயத்திலுமே இன்வால்வ் ஆகுறீங்க. ஸோ சரண்டர் டு டிவைன். லிமிட்டிங் பிலீவ்ஸ். எஸ், லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும்.
ஸோ இந்த ஒரு மூவிங் ஆன், இந்த ஒரு பிக் ஸ்டெப்பை எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறதுக்குமே லிமிட்டிங் பிலீவ்ஸ் ஒரு மேஜர் ரீசன். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயங்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். உங்களுக்கிட்டே வந்துட்டு நிறைய வீக்னஸ் இருக்குது, நிறைய ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் ஓவர் திங்கிங் நிறையவே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இன்னும் உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரலேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. ஓகே, ஸோ ஒர்க் ஆன் திஸ். அண்ட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ண பாசிட்டிவ், ரிமைன் பாசிட்டிவ். உங்களோட இந்த ஒரு ஜேர்னியில் எது நடந்தாலும் பி பாசிட்டிவ். ஓகே, so that's all for pile number 3. Thank you.